கைரேகையை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திருமண விஷயம், இந்த திருமண விஷயத்துக்கு பொதுவா சொல்லுவாங்க, இந்த இருக்கு பாருங்க, இந்த கையில இந்த இடம், இது தார ரேகைன்னு பேரு. தாரா ரேகைன்னு சொல்லுவாங்க, தார ரேகைன்னு சொல்லுவாங்க. எப்படி ஜாதகத்துல 7ஆம் இடம்னு ஒண்ணு பாக்குறோமோ, அது மாதிரி இந்த இடத்த ஆராய்ந்தோம்னா அவருடைய திருமண வாழ்க்கையை நம்ம கண்ணாடி மாதிரி சொல்லிடலாம். இதுலயும் பார்த்துட்டு, இந்த ஜாதகத்திலையும் பார்த்துட்டு, அவர் வந்த கிரக ஹோரை நேரம், பிரசன்ன வேலை எல்லாம் பார்த்துட்டு, அவர் என்ன மாதிரி வீட்டில் குடியிருக்காரு, எல்லா விஷயங்களையும் கேட்டு, அவருடைய டேட் ஆஃப் பர்த் படி எண்கணித விஷயத்தையும் பார்த்து, இதுல எல்லாம் சூட்சுமமா என்ன கிரகம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத கண்டறிந்து, அது இவருக்கு ஜாதக ரீதியா சாதகமான கிரகமா பாதகமான கிரகமா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு எல்லாத்தையும் ஒத்து வச்சு அவருக்கு பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொன்னாதான் அது சரியா இருக்கும். அதுக்காக தான் இப்ப இந்த விஷயங்களை உங்கள்கிட்ட பேச வரேன். இது உள்ளங்கை, இது புறங்கை. இந்த புறங்கை தொட்டு வளரும் ரேகைகள் 4-5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு குறிப்பா 2க்கு மேல இருந்துச்சுனாலே அவருக்கு தார தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த களத்திர தோஷமோ களத்திர ரேகைகளையோ வச்சு இந்த ஜாதகத்திலையும் பார்த்தோம்னா அவருக்கு களத்திர தோஷம் இருக்கும், தார தோஷம் இருக்கும், இருதார யோகம் இருக்கும், அல்லது தார யோகம் இருக்கும். 2-3 தாரங்கள் கூட சில பேர் திருமணம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். அப்ப இதை உறுதிப்படுத்திட்டு தான் சொல்லணும், ஜாதகத்திலையும் பார்த்து சொல்லணும். அதுக்காக தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அப்ப அந்த புறங்கையில இருந்து வளரக்கூடிய அந்த களத்திர ரேகைகள் சூரியமேட்டை நோக்கினால் வாழ்க்கை துணைவரால், இது ஆணுக்கு இருந்தா பெண்ணாலன்னு அர்த்தம், பெண்ணுக்கு இருந்தா ஆணாலன்னு அர்த்தம். அவர் தானே வாழ்க்கை துணை. அவரால ஒற்றுமை, நேசம், பாசம், இன்பம், துன்பம், வியாதி, மறைவு போன்றவற்றை அறியலாம். இந்த சூரியமேட்டை நோக்கி இருக்கக்கூடிய அந்த ரேகைகளை வச்சு அவருடைய அந்த துணைவியாரின் அல்லது கணவனாரின் விஷயங்களை பூரா துல்லியமா தெரிஞ்சுக்கலாம்.